ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேணுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தால்சா சாதம். முஸ்லீம் வீட்டிலலாம் ஃபங்க்ஷன்லாம் செய்வாங்க. தால்சா சாதம் குழம்பு, தால்சா குழம்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த ஒயிட் ரைஸ் பண்ண போகிறோம், தால்சா ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: அரிசி ஒரு 2 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளி ஒரு 2 தக்காளி, வெங்காயம் 3 வெங்காயம் நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், கேரட் 2 கேரட் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதிகமாக வேணும்னா கூட வச்சுக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, மல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் தாளிக்கிறதுக்கு 2 பிரியாணி இலை, 2 அன்னாசி பூவு, 2 ஏலக்காய், பட்டை ஒரு 3 பீஸ், கிராம்பு ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம தாளிக்க வேண்டிய 2 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, பிரியாணி பூ, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பொரியட்டும் லைட்டாக. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுடலாம். பாருங்கள், கிராம்பெலாம் நல்லா பெருசாக வெடிக்கிற மாதிரி வந்துச்சு. வெங்காயம் போட்டு லைட்டாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெடிக்காது, மேலே தெரிக்காது. தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆகணும் வெங்காயம். அப்போ தான் நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும் தால்சா சாதம். ஸோ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுருக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம அரைஞ்சி வச்சுருந்த புதினா, மல்லி, கருவேப்பிலை இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாதி ஆட் பண்ணிக்கலாம், பாதி நம்ம சாப்பாடு இது பண்ணுறப்ப அரிசியெல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கேரட் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டுக்கலாம். கேரட் போட்டுட்டு இதே நேரத்தில் நம்ம தக்காளி வச்சுருந்தோம்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வதங்க விடலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அப்புறமே மீதி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் சாதம் அரிசி சேர்க்குறோம். இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கிளறி விட்டுட்டு மூடி வச்சுருங்க, வதங்கட்டும். பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம ரைஸை போட்டு அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். ரைஸை கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா சாதம் நல்லா மெல்லிஸாக நீட்டாக இருக்கும். நீங்கள் பொன்னி அரிசி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இது பாஸ்மதி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நான் பொன்னி அரிசி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஊற வச்சிங்கனாக்கா நல்லா மெலிசாக நீட்டாக வரும். அரிசி போட்டோன்னே நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கை விடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அரிசி இந்த இதோட நல்லா இதாகி அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து நல்லா சாப்பாடு பொலன்னு உதிரியாக வரும். இந்த நேரத்தில் நம்ம மீதி வச்சுருக்கிற மல்லி புதினாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அப்படியே வதக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். அடி பிடிக்காமல் அதில் இருக்க ஈரம் சுண்டுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு போட்டோம். இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்தலைன்னா நீங்கள் திருப்பி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, அப்புறமே கூட போட்டுக்கலாம். நம்ம தண்ணி இதுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றுறப்ப கூட நீங்கள் போட்டுக்கலாம். தண்ணி லைட்டாக இருக்குது பாருங்கள். இது சுண்டுற வரைக்கும் லைட்டாக வதக்கி விடணும் அரிசியை, சாதத்தை. பாருங்கள், நல்லா தண்ணி போக நல்லா பாருங்கள் பாத்திரத்தில்
தண்ணி இருக்கிற மாதிரி இல்லை, நல்லா தண்ணி சுண்டிச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ எத்தனை டம்ளர் தண்ணி வச்சோம், நான் 2.5 டம்ளர் ரைஸ் வச்சேன். ஸோ வந்து 2.5க்கு 5, 1க்கு 2, 1:2 அந்த மாதிரி. கரெக்டாக நான் 2.5 டம்ளருக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அதே மாதிரி தான் நீங்கள் 1க்கு 2 அப்படின்ற கணக்கில் தண்ணி ஊற்றிங்க. அரிசி கொஞ்சம் ஊற வச்சிட்டிங்கனாக்கா கரெக்டாக இருக்கும் அளவு. ஊற வைக்கலைனாக்கா பத்தாமல் போய்டும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அரிசியை ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு செஞ்சிங்கன்னா நம்ம 1:2 கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் உப்பு சரியாக இருக்கா என்னன்னு பார்த்துக்குங்க. அவ்வளோதாங்க. உப்பு போட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதோட மூடி வச்சு 2 விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்கள், 2 விசில் வந்துருச்சு. விசில் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ரைஸ் எப்படி பொல பொலன்னு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த ரைஸு. இந்த ரைஸுக்கு காம்பினேஷன் வந்து தால்ச்சா குழம்பு, இது தால்ச்சா சாதம். இந்த தால்ச்சா குழம்பு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். எப்படி ரைஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள், போல போல. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் சாதம் எப்படி நல்லா தால்ச்சா சாதம் போல போலன்னு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.